ஹாய் கைஸ். நான் வந்து உல்ஸ்பர் சார்பா ஹாரி வந்திருக்கேன். மீதி எல்லாரும் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன். நான் வந்து ஒரு மேட்ச் ரிவ்யூ எடுத்து வந்திருக்கேன். என்ன மேட்ச்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் vs மும்பை தரம்சாலா நடக்குது. ஸோ நம்ம வழக்கமாக டீம் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருக்குமான்றதை வந்து போயிடுவோம். ஹர்திக் பாண்டியா இன்னும் ஃபிட் ஆகலை, அவருக்கு ஏதோ முதுகுல பிரச்சனை அப்படின்ற மாதிரி எம்ஐ மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. பட் வெளியே வந்து அவர் வந்து எம்ஐலேருந்து வெளியே போகிறதுக்கு பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் அபிஷியல் நியூஸ் வர வரைக்கும் இன்னைக்கு மேட்ச்க்கு ஹர்திக் பாண்டியா இல்லை, ஸ்கை தான் திரும்ப கேப்டனாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்கையுமே இன்னும் தரம்சாலாக்கு வரலன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஸோ யார் கேப்டனா இருப்பா, ஸ்கை விளையாடுவாரா இல்லையா, எல்லாமே டவுட்டாக தான் இருக்கு இன்னும். அதெல்லாம் நம்ம இன்னைக்கு டாஸ் டைமுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எம்ஐ 11ல என்ன மாற்றுவாங்கன்றது நமக்கு தெரியல. போன தடவை ராஜ்பவா ஆடினாங்க, இந்த தடவை திரும்ப ராஜ்பவா தூக்கி கிறிஸ் பக்கத்தை எடுத்துட்டு வருவாங்களா இல்லை அஸ்வினி குமார் எடுத்துட்டு வருவாங்களா தெரியல. ரகு சர்மா போன தடவை இம்பாக்டா கொண்டு வந்தாங்க, ஆனால் ஓவர் கொடுக்கல. அதனால இந்த தடவை வேற ஏதாவது பண்ணுவாங்களா தெரியல. நமக்கு வந்து இப்போ டீம் காம்பினேஷன் எப்படி வருவாங்கன்றது கூட நம்மளால யோசிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கு. பும்ரா ஆடுவாரு, ரோஹித் சர்மா ஆடுவாரு, ரியான் டிக்டன் ஆடுவாரு, வில்ஜாக்ஸ் ஆடுவாருன்னு நினைக்கிறேன். வில்ஜாக்ஸ் கூட தெரியல. அல்லா கசன்பர் ஆடுவாரு. ம், அப்புறம் நமன்தீர் ஆடுவாரு. ஒரு 6 7 பேர் 7 8 பேர் சொல்லலாம் ஆடுவாங்கன்ட்டு. மீதி பேர்லாம் எப்படி மாத்துவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். 7 மணிக்கு டாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். ஸோ அதை அப்போ பார்த்துக்கலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்க வந்து போன மேட்ச் டியூ இருந்துச்சுன்னு சகலுக்கு பவுலிங் கொடுக்கல. இருந்தாலும் ஒரு ஓவர் கொடுத்து பார்த்துருக்கலாம். அந்த தரம்சாலால வந்து மும்பை இந்தியன்ஸோட இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருந்தது பார்த்தா ஏதோ மழை பெய்யுதா பனி பெய்யுதான்னு தெரியல. அந்த மாதிரி ஏதோ பெஞ்சிட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு ரெயின் அஃபெக்டடா கூட இருக்கலாம் மேட்ச். பார்க்கலாம் அது எப்படி போகுதுன்ட்டு. பஞ்சாப் கிங்ஸ் வந்து பேட்டிங் ஆர்டர்ல பெருசாக சேஞ்சஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு பவுலிங்ல தான் அந்த பென் வாஸ்டேஸ் உட்கார வச்சு திரும்ப லாக்கி ஃபெர்கிசனுக்கு போவாங்களா, இல்லை ஜேவியர் பாட்லெட்டுக்கு போவாங்களா, இல்லை வைஷாக் விஜயகுமார் எடுத்துட்டு வருவாங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுவுமே கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கு. வர வர பஞ்சாப் கிங்ஸும் அன்பிரிடிக்டபிளா பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க தொடர்ந்து 4 மேட்ச் தோத்துருக்காங்க. 4 மேட்ச் 7ல் 6 ஜெயிச்சிருக்காங்க. ஒன்னு ரெயின் அஃபெக்டடா இருந்தது, 7 மேட்ச் முடியும் போது. இப்ப 11க்கு அதே தான் இருக்காங்க, 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிலைமை தான் அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மும்பையோட ஒன்று, எல்எஸ்ஜியோட ஒன்று, ஆர்சிபியோட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் அவங்க மூணுக்கு மூணு மூணுல ரெண்டாவது கன்ஃபார்ம் ஜெயிச்சாகணும். ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச். எம்ஐ வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நத்திங் டு லூஸ். அவங்க வந்து பேருக்காண்டி விளாண்டா போதும், அதாவது அவங்க நேம் காண்டி விளாண்டா போதும், ப்ரைடு காண்டி விளாண்டா போதும்ன்ற மாதிரி தான் விளாடுவாங்க. ஸோ நத்திங் டு லூஸ் ஃபார் தம். பட் பிபிகேஸ் வந்து எவ்ரி திங் டு லூஸ் ஃபார் தம் இந்த மேட்ச் தோத்தா. ஸோ அதுக்கடுத்து ஆர்சிபியோட ஒரு மேட்ச். ஏன்னா அவங்க டாப் 2க்கு போராடிட்டு இருக்காங்க, டாப் 2 ஃபினிஷ் பண்ணி ஆகணும்னு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட ஒரு மேட்ச் இருக்கு. எல்எஸ்ஜி வந்து நத்திங் டு லூஸ்னு ஆடுவாங்க. ஸோ அது வந்து எப்படி வேணா மாறலாம். அவங்க திடீர்னு பயங்கரமா நமக்கு என்ன எக்கெடு கெட்டா போனா என்ன இந்த மாதிரி போன தடவை கடைசி மேட்ச் தான் அந்த மாதிரி எக்கெடு கெட்டு போனா என்னன்னு ரிசர்வ் பண்ணது 100 அடிச்சாரு. ஸோ அது வந்து அப்படி நத்திங் டு லூஸ் இருக்க டீம் கூட ஆடி ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். அது மாதிரி தான் இந்த மேட்ச்சுமே அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ண சேஞ்சஸ் பண்றாங்கன்னு தெரியல. சர்பஞ்ச் சாப் என்ன யோசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். அவர் வந்து நம்ம வந்து சர்பஞ்ச் சாவை தாண்டி யோசிக்க முடியல அப்படின்னு தான் முன்னாடி பேசிட்டு இருந்தோம். இப்போ அவர் யோசிக்கிறது எதுவுமே சரியா நடக்க மாட்டேது. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. போன மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டியூ நிறைய இருந்தது. அவங்க செகண்ட் பவுலிங் போட்டது, அதாவது இது டிஃபெண்ட் பண்ண வந்தப்போ டியூ நிறைய இருந்தது. ப்ளஸ் அவங்க பவுலர்ஸுமே கரெக்டாக லென்த் ஹிட் பண்ணல. மார்க் ஹான்சன்லாம் சவுத் ஆப்பிரிக்கா ஆடும்போது வேற மாதிரி ஒரு பவுலரா தெரிஞ்சாரு. இங்க வந்து வேற மாதிரி பவுலரா தெரியாரு. அந்த மாதிரிலாம் மீம்ஸ் நிறைய பாக்குறேன் நான். ஸோ அது அவர்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன் இந்த மேட்ச்ல. பட் அவங்க பேட்டிங் வந்து பிரச்சனையா இருக்கிற மாதிரி தெரியல. போன மேட்ச் ஒரு 2 3 மேட்சா லோ ஸ்கோர் பண்ணாங்க அவங்களோட ஓப்பனர்ஸ். பட் திரும்ப போன மேட்ச் வந்து பிரியான் ஷாரியா அடிச்சாரு, பிரபசிமரன் கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் இந்த மேட்ச் திரும்ப அதை கண்டினியூ பண்ணி ஆகணுங்க. அதுதான் அவங்களோட மெயின் இதாக இருந்தது. அவங்க டாப் 4 ரன் ஸ்கோர் பண்ணுறது தான் அவங்களோட மேஜர் விக்டரிக்கு இதாக இருந்தது. ஸோ அதை திரும்ப அவங்க பண்ணணும். அவங்க பண்ணுவாங்களான்றதை நம்ம பார்ப்போம். யுசி சகலுக்கு பவுலிங் சும்மா வாட்ச் கொடுத்து பாருங்க. ஒரு ஓவர் டியூ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஓவர் கொடுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துருக்கலாம். பால் திரும்புதா, ஏன்னா பிச்சில் சம்திங் இருந்தது போன மேட்ச்ல, டிசி மேட்ச்ல. பட் அவருக்கு கொடுக்கவே இல்லை. அது இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. சேஞ்சஸ் என்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியாத நிலைமையில நம்ம மேட்ச் அப்ஸ் என்ன பேசணும்னு தெரியல. ஆனா அவங்க ஓப்பனர்ஸ், இவங்க ஓப்பனிங் அந்த பவர் பிளே பவுலர்ஸ் கார்பின் பாஷ் விசஸ் கொஞ்சம் பேட்ஸ் போகும். ஏன்னா அவர் வந்து ஹிட் த டெக் பவுலர். இந்த பிச்சில் வந்து நீங்க இன்டு த பிச் போட்டீங்கன்னா ஏதாவது ஆகுது பால். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. தரம்சாலால இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு மேட்ச்க்குமே. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த பிச் பவுலர் தான் மார்க் யான்சனும். அவர் எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் விசஸ் ரியான் டிக்கில்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் விசஸ் ரோஹித் சர்மா நல்லா இருக்கும். ஏன்னா ரோஹித் சர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேசர்ஸ் கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். அதனால ஹர்ஷ்தீப் வந்து மும்பைல நடந்த அந்த மேட்ச்ல வந்து பாம்பு விட்டு ரியான் டிக்கில்டன் ஆட விட்டாரு. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பும்ரா வந்து வழக்கம் போல அவர் வந்து அவரோட வேலைகளை பார்த்துட்டு போனாருனாலே ஓகே தான்.
அவர் வந்து விக்கெட்ஸுக்கு இன்னும் வரல. அவர் இந்த டோர்னமெண்ட்டே விட்டுட்டாரு. சாமிக்கு விட்டாரு இந்த டோர்னமெண்ட்டை. அவர் பெருசா எஃபர்ட் போட்டே போடுற மாதிரி தெரியல. அவர் ஃபுல் ரன்அப்ல வந்து போடுற மாதிரியும் தெரியல. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு நமக்கு வித்தியாசமா இருக்கு. பட் இந்தியாவுக்கு வந்தா நல்லா பண்ணிடுவாரு. உடம்புக்கு எடுத்துக்காம 3 மேட்ச் ஆடிட்டு போயிடுங்க சார் அப்படின்றது தான் நம்மளோட ரெக்வஸ்ட் பும்ராக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு போயிடலாம். இப்போ பக்தா, ஸ்ரவன் வந்து பஞ்சாப் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. வெங்கட்டும் யோகியும் வந்துட்டு மும்பை ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நானும் மும்பை ஜெயிக்கும் தான் நம்புறேன். ஏன்னா 2013 கடைசியா வந்துட்டு பஞ்சாப் வந்து மும்பையை வந்து தரம்சாலால ஜெயிச்சிருக்காங்க. 2013 ஒரு 13 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப அது நடக்குமான்னு இன்னைக்கு நடக்குமான்னு எனக்கு தோணல. ஏன்னா அவங்க நத்திங் டு லூஸ் ஆட்டிடியூட்ல நல்லா விளையாடிவாங்கன்னு எனக்கு தோணுது. தெரியல, பார்ப்போம். நம்ம வந்து மேட்ச் முடிச்சுட்டு தான் அதை சொல்லணும். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா பஞ்சாபுக்கு வந்து ரொம்ப சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடும். ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடியே சிஎஸ்கேவும் ஆர்ஆரும் 12 பாயிண்டோட வெயிட் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் கிடைச்சாலும் முன்னாடி போயிடலான்ற அந்த இதுல ஆர்ஆருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே கீழே இருக்க டீம்ஸோட தான் மேட்ச் இருக்கு. ஆர்ஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி, ஆர்ஆர் வர்சஸ் டிசி, ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ நினைக்கிறேன். ஆர்ஆர் வர்சஸ் எம்ஐ இல்ல, ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆர் நினைக்கிறேன். எல்லாமே கீழே இருக்க டீம்ஸோட தான் மேட்ச். ஆனா இது சிஎஸ்கேக்கோ பஞ்சாபுக்கோ பாத்தீங்கன்னா மேல இருக்க டீம்ஸோட மேட்ச் இருக்கு. சிஎஸ்கேக்கு வந்து ஜிடியோட மேட்ச் இருக்கு, எஸ்ஆர்எச்சோட மேட்ச் இருக்கு. ஸோ 2 மேட்ச் அங்கடி அப்படி இருக்கு. பிபிகேசி இந்த மேட்ச் விட்டா இன்னொரு மேட்ச் வந்து ஆர்சிபி கிட்ட இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ ஆர்ஆருக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்காங்க அவங்க. கீழே இருக்க டீமோட ஆடணும். ப்ரெஷர் இல்லாம ஜெயிச்சிட்டாங்கனாலே அவங்க 3க்கு 3 ஜெயிச்சிட்டாங்கனாலே அவங்க 18 பாயிண்ட் போயிட்டு ஈஸியா குவாலிஃபை ஆயிடுவாங்க. உங்களுக்கு பெரிய டீம்ஸோட அந்த பிளே ஆஃப்ஸுக்கு சண்டை போடுற டீம்ஸோட அவங்களுக்கு சண்டை இல்லைன்றது வந்து இந்த டீம்ஸ் எல்லாம் பார்த்து ஆடே ஆகணும். இவருக்கு இப்ப பஞ்சாபுக்குமே எல்எஸ்ஜியோட எம்ஐயோட மேட்ச் இருக்கு. ஸோ அந்த 2 ஜெயிச்சாலே அவங்க 17 பாயிண்ட் போய் குவாலிஃபை ஆயிடுவாங்க. பட் ஸ்டில் அவங்க நத்திங் டு லூஸ் ஆட்டிடியூட்ல இருக்கப்போ அவங்கள கொஞ்சம் பார்த்து ஆடணும். அதே தான் நான் ஆர்ஆருக்குமே நத்திங் டு லூஸ் ஆட்டிடியூட்ல வர டீமை நம்ம ப்ரெஷர்ல போய் அடிக்கிறதுன்றது கொஞ்சம் இதுதான். ஸோ டீம் இப்போ டேபிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. மேட்சஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கு ப்ளஸ் அடுத்த வீக் வரைக்கும் இருக்கு. இன்னும் 2 வீக் இருக்கு. இந்த வீக்கெண்டு அடுத்த வீக்கெண்டு வரைக்கும் இருக்கு. ஸோ ஒரு 15 மேட்ச் இருக்கு, 13 14 மேட்ச் இருக்கு. ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு இருக்கு. 2 டீம் தான் எலிமெண்ட் ஆயிருக்காங்க, யாருமே குவாலிஃபை ஆகல. ஸோ அது மேட்ச் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கப்போ நமக்குமே டோர்னமெண்ட்டை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ச்ல வந்து பஞ்சாப் ஜெயிக்குமா மும்பை ஜெயிக்குமான்றதை வந்து நம்ம பார்த்துட்டு மேட்ச் ரிவ்யூல உங்களை சந்திக்கிறோம். பாய்ஸ்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன் திஸ் நோட் நம்ம வந்து மேட்ச் ரிவ்யூல உங்களை அடுத்தடுத்து சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரம் ஹூஸ்வர்ஸ். பாய் பாய். ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்